இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே வந்து முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஹேர் ஆயில் தாங்க. அது எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். செம்பருத்தி எடுத்துருக்குறேங்க, நெல்லிக்காய், செம்பருத்தி இலை, ஒரு கைப்பிடி அளவு மருதாணி, நெல்லிக்காய் பாருங்கள் 4, கருஞ்சீரகம் 2 டீஸ்பூன், வெந்தயம் வந்து 4 டீஸ்பூன், கொஞ்சோண்டு ரோஸ் பெட்டல் எடுத்துருக்கேங்க, கறிவேப்பிலை கொஞ்சங்க. இப்போ வந்து நெல்லிக்காவை பொடிசாக கட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் துருவி சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துங்க, நான் கட் பண்ணியிருக்கிறேன். செம்பருத்தி பூ பாருங்கள், நான் 10லேருந்து 15 எடுத்துருக்குறேங்க. இதை வந்து இந்த செம்பருத்தி பூவில் வந்து அடியில் இருக்கிற காம்பையும் மேலே வந்து அந்த மகரந்த தூள் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது ரெண்டுத்தையும் எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இது மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிவிடுங்க. நான் 1 லிட்ரு செக்கெண்ணெய் எடுத்துருக்குறேங்க, தேங்காய் எண்ணெய். இப்போ வந்து அதை ஒரு கனமான கடாயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டங்க. நான் சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்குறேங்க. ஆயில் சூடாகட்டங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாங்க. எண்ணெய் சூடாகன அப்புறம் மற்ற பொருளை சேர்க்கலாங்க. இந்த மாதிரி ஹேர் ஆயில் நம்ம வீட்டிலையே தயாரித்து நம்ம முடிக்கு தேய்ச்சின்னு வரும்போது நமக்கு வந்து முடி வந்து கொட்டாமல் இருக்குங்க. முடியும் நல்லா வளருங்க. முடியும் பார்க்குறதுக்கு கருமையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. இப்போ வந்து மருதாணி போட்டுடுறேங்க, கறிவேப்பிலை போடுறேங்க, நெல்லிக்காய் போடுறேங்க, செம்பருத்தி இலை, ரோஸு, செம்பருத்தி இலை வந்து கட் பண்ணி போட்டுருக்கேங்க நான். இப்போ வெந்தயம், கரிஞ்சீரகம் எல்லாத்தையும் கொட்டிடலாங்க. இன்னொன்னே பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ கொஞ்சமாக கிளறி விட்டுடலாங்க. இதில் வந்து செம்பருத்தி பூ சேர்த்ததை வந்து நான் காட்ட மறந்துட்டேங்க. செம்பருத்தி பூவும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டி கொஞ்சம் லேசாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பண்ணலாங்க. அது நல்லா முருவலாக வந்து வறந்து வரணுங்க. கையில் இப்படி பிடிச்சி உடச்சா உடஞ்ச மாதிரி இருக்கணுங்க. அதுதாங்க பதம். பாருங்கள் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நம்ம போட்ட பொருள் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். கொதித்து இப்போ பாருங்கள் அதனோட கொதியெல்லாம் நின்றுடுதுங்க. நல்லா போட்டதெல்லாம் நல்லா கருகிடுச்சு பாருங்கள். ரொம்ப கருகக்கூடாதுங்க, முருவலாக வந்தால் போதுங்க, மொறுன்னு. இப்போ பாருங்கள் நான் கரண்டியில் எடுத்து காட்டுறேன் எப்படி வந்துருக்குதுன்னு பாருங்கள். எண்ணெய் எல்லாம் நல்லா கொதித்து அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக கொதி வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிடுதுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாங்க. எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாங்க. ஒரு 12 ஹவர்ஸ் இருந்தால் போதுங்க. இல்லை உங்களுக்கு அப்போவே தேவைன்னா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் அந்த எண்ணெயில் எல்லாம் சாரம் இறங்கி ஆயிலே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. ஃபில்ட்ரு வந்து அந்த கம்பி மாதிரி வர ஃபில்ட்ரில் தாங்க ஃபில்ட்ரு பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டம்ளரில் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் வந்து அவ்வளோ வாசனையாக சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வச்சு டம்ளரில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. நீங்கள் அகண்ட பெரிய பாத்திரம் இருந்தால் அதில் ஊற்றிட்டு கூட பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆயில் வாங்கி வந்த பாட்டில்லையே ஃபில்ட்ரு பண்ணுறேங்க. அப்போ தாங்க அளவு வந்து உங்களுக்கு காட்ட முடியும், அதுக்காக தாங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு தாங்க ஃபில்ட்ரு பண்ணோம். எண்ணெயே கலர் நல்லா மாறிடுது பாருங்கள்.
இதை தினந்தோறும் தேய்ச்சி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாங்க. இல்லைனா வாரத்துக்கு 3 நாள் தலையில் நல்லா வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு தலை குளிச்சிக்கலாங்க. இது ஒரு முடி கூட கொட்டாதுங்க. நான் மீதி கடைசியாக இருக்கிறத இந்த மாதிரி ஒரு துணியில் வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுறேங்க. பாருங்கள் நல்லா வந்துட்டு. நான் 1 லிட்ரு தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு 3/4 லிட்ரு ஆயில் தாங்க வந்தது. கலர்லாம் மாறி எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது பாருங்கள். இது நான் டெய்லி யூஸ்க்கு தாங்க யூஸ் பண்ணுவேன். நீங்கள் டெய்லி எண்ணெய் வைக்க முடியல அப்படின்னாக்கா வச்சுட்டு அதுக்கப்புறம் இதனோட அளவு எல்லாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. நீங்கள் தேவைன்னா பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.